ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஒரு டைம்க்கு 2 டைம் பல்லு விளக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த புக்ல பல்லு விளக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, எதுக்காக இப்படி சொல்லியிருக்கீங்க? பல்லு விளக்கக்கூடாது. இத நான் சொல்லல. நம்மளுடைய தமிழ் மருத்துவ மரபு சொல்லுது. பொதுவா வந்து பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பல் துலக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். உயிரற்ற பொருட்கள், பாத்திரம். அந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? விளக்கி வைப்போம். பல்ல துலக்கி வைப்போம். பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பாத்திரத்தை விளக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த விளக்குதல் வேறு, துலக்குதல் வேறு. உயிரற்ற பொருட்களை விளக்கணும், உயிர்மை பொருட்களை துலக்கணும். பல்லு வந்து உயிர்மை பொருளா, உயிரற்ற பொருளா? உயிர்மை பொருள்னால பல்ல வந்து துலக்கி வைக்கணும். இந்த துலக்குறதுனா என்ன, விளக்குறதுனா என்ன, இரண்டுக்குமான வேறுபாடை உங்களுக்கு புரிய வைக்கிறதா இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். இன்னும் இதை தாண்டி இந்த புத்தகம் எதை பத்தி எல்லாம் பேசும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ பிரச்சனைகள்ல இருந்து நாம எப்படியெல்லாம் மீண்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனைக்கு போகாம வாழ்றது அப்படிங்கிறத பத்தி இந்த பல்லு விளக்காதீங்க புத்தகம் பேசும். ஓகே, திருப்பூர் புக் ஃபேர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புக் ட்ரை பண்ணி பாருங்க.